ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சுவிட்ச் பாக்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ அந்த சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துங்க. எப்பவுமே வந்து ரைட் சைடில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் இந்த லைன் வந்து வரணும். ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளக்கை பார்த்து கரெக்டாக சொல்லிங்க. எப்பவுமே ரைட் சைடில் தான் வரணும். லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரலும் ரைட் சைடில் ஃபேஸும் வரணும். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு லைட்டை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஹோல்டரில். ஸோ அதோட 2 ஒயர் இருக்குது. அந்த 2 ஒயர் வந்து 2 முனையில், ஸோ அதோட 2 முனை இருக்குது இல்லையா, அது ஒரு தனியாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு துண்டு ஒயர் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த துண்டு ஒயரோட இன்னொரு முனையும் 2 துண்டு ஒயரோட 2 முனை தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ துண்டு முனையோட ஒரு ஒயரையும் லைட்டோட ஒரு ஒயரையும் வந்து சொல்லிவிடுங்க. இன்னொரு பக்கத்தில் லைட்டோட ஒரு ஒயரையும் துண்டு ஒயரோட ஒரு முனையும் தனியாக கையில் பிடிச்சிக்குங்க. ஸோ இந்த 2 ஒயரையும் நீங்கள் இப்போ வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏற்கனவே இந்த லைன் தெரியலன்னா தனியாக லைனை போட்டே காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட்டில் ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு பார்க்கலாம். இந்த சீரீஸில் செக் பண்ணால் இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. போட்டுட்டு பல்புக்கு போகக்கூடிய லைனை வந்து ஃபேஸில் கொடுங்க எப்பயுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதான் ஒரு ப்ராப்ளம்னா கூட. ஸோ இப்போ வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு 2 டச் பண்ணிங்கன்னா வந்து அங்கே லைட் எரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இது சீரீஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம நவுத்திட்டு இது வந்து அயன் பாக்ஸ். ஸோ அயன் பாக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை ஃப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ளக் பாயிண்ட்டை வச்சுட்டு ஃப்ளக் பாயிண்ட்டில் டபுள் சைடு வச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டாக எரியுது. அப்போ வந்து இதோட ஃப்ளம்மண்ட் வந்து நல்லாயிருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளம்மண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து மேலே பாடி ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுன்னு சொன்னால் பாடி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆனால் இங்கே கரண்ட்டில் சொல்லணும் இதில் ஷாக் அடிக்கும். அதனால் அந்த மாதிரி பாடி ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆகலை. அதனால் லைட் எரியல உங்களுக்கு. இதே பார்த்திங்கன்னா இடத்துல மேலே இது ஒரு இடத்து தான் இது. ஸோ இதில் கொடுத்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் இதில் பாடி ஆகலை. இப்போது நல்லாயிருக்கு. அப்போ வந்து இது எல்லாமே நல்லாயிருக்கு. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் நீங்கள் செக் பண்ணுறதுல நீங்கள் எதை வேணால் செக் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். ஸோ இப்போ வந்து சால்ட்ரிங் வந்து நம்மகிட்ட ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன ஃபால்ட்டு எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ எப்பவுமே சீரீஸ் லைன் உங்களுக்கு போடுறதை காட்டியிருந்தாலே அந்த மாதிரி சீரீஸ் லைன் போட்டு வச்சுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சால்ட்ரிங் எடுத்துகிட்டு ஸோ சால்ட்ரிங்கில் வந்து அந்த பின்னு 3 பின் இருக்கு இல்லையா, அந்த 3 பின்னில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது 2த்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ லைட் எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். லைட் எரியல. ஸோ அப்போ ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி பிரிக்கலாம், எப்படி வந்து அது ஃபால்ட்டு என்னன்றதை அட்டன் பண்ணலாம் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒயர் விட்டுருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இல்லை உள்ளே ஏதாவது ஃப்ளம்மண்ட் போயிருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சின்ன லாக் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கீழே இறக்கிட்டே சின்னதாக லாக் மாதிரி இருக்கும். அது கையில் எடுத்திங்கன்னே வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இழுத்திங்கன்னா அழகாக தனியாக கட்டிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயரையும் அந்த இதையும் வந்து தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயர் வந்து கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளம்மண்ட்டையும் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏதாவது பாடி ஆகுதா என்ன இதுன்ட்டு. ஏன்னா அப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணுறப்போ நம்ம ஷாக் அடிக்கக்கூடாது இல்லையா. ஏதாவது போர்டில் நம்ம சர்க்யூட்டில் பண்ணுறப்போ நம்ம போர்டில் கை வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணணும். நான் வந்து சீரீஸ் லைனை போட்டு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். என்ன காரணம்னா ஃபுல்லாக நான் ஓட்டி போட்டோம்னா சில உங்களுக்கு புரியலன்றாங்க. ஸோ ஃபுல்லாக நான் வீடியோஸ் போடுறப்போ சின்ன இந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதை பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோஸ் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் வந்து 3 லீடு இருக்கும். அந்த 3 லீடையும் மாற்றி வச்சு பாருங்கள். ஸோ அதில் 2 லீடு மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு லீடு வந்து எர்த்து இருக்கும். ஸோ அது எர்த்து வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் 3 லீடில் 2 லீடு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதில் ஒரு லீடில் பார்த்தீங்கன்னா டயோடு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிட்டக்கு நான் எடுத்து கூட காட்டுறேன். ஸோ ஒரு லீடில் டயோடு கொடுத்துருப்பாங்க. மற்ற 2 லீடும் வந்து சும்மா இருக்கும். அதில் பெருசாக ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கரண்ட்டை பாதியாக மாற்றிடும். ஸோ அந்த ஜிக்ஸாக வரக்கூடிய லைனில் வந்து ஒரு லைனை தான் நம்ம இன்புட் பண்ணுறப்போ இப்போ வந்து 110 வோல்ட்டில் தான் வந்து அது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அது ஒரே ஒரு டயோட் மட்டும் கொடுத்து அவங்க வந்து கன்வே பண்ணி அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டயோட் சைடில் தான் வந்து நீங்கள் ஃபேஸை கொடுக்கணும். டயோடு இல்லாத இன்னொரு சைடில் வந்து நியூட்ரல் கொடுக்கணும். ஸோ நீட்டாக ஒரு லைட் இருக்கும். அதுதான் வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அது 3த்தையும் நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒயரையும் செக் பண்ணிக்கங்க. ஒயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை உள்ளே ஷார்ட் ஆகிருக்கலாம். அது 3 ஒயருன்றதுனால அதுக்குள்ளே வந்து ஷார்ட் ஆகிருந்தால் கூட நமக்கு வெளியில் தெரியாது. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பாடி கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய லீட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒயரை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கிங்க. ஸோ இது தனியாக சால்ட்ரிங் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா வெளியில் எடுத்துகிட்டு போய் சால்ட்ரிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ என்கிட்ட கொஞ்சம் பெரிய சால்ட்ரிங் ஒன்று இருந்தது. அதை வச்சு நான் சால்ட்ரிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் சின்ன
ரொம்ப நீட்டாக கொடுக்காதீங்க. சின்னதாக ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணி அதில் கரெக்டாக வந்து சுகராகவே சால்ட்ரிங் பண்ணணும். பெருசாக பண்ணக்கூடாது சால்ட்ரிங். பெருசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சின்னதாகவே வந்து சால்ட்ரிங் ஒயரை பற்ற வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாமே தனித்தனியாக ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சால்ட்ரிங் பண்ணியிருந்தாலே அதில் ஃப்ளம்மண்ட் தனியாக கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே தனியாக கிடைக்கும். இதில் ஃப்ளம்மண்ட் தனியாக கிடைக்காது, அந்த நீட்டு ராடு மட்டும் தனியாக கிடைக்கும். நம்ம தனியாக வாங்கி கூட மாற்றிக்கலாம். ஸோ தனியாக வாங்குறத விட இந்த பிராண்டட் வந்து நல்லாவே இருக்குது. இது என்ன பிராண்டடுன்றதை நான் உங்களுக்கு வந்து மேலே போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மற்ற சால்ட்ரிங் வாங்குறத விட நீங்கள் இந்த சால்ட்ரிங் வாங்கினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சால்டன் கம்பெனி 25 வாட்ஸ்லையும் இருக்குது, 50 வாட்ஸில் இருக்குது. நான் 25 வாட்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு மினிமம் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. உங்களுக்கு என்ன வாட்ஸில் வேணுமோ நீங்கள் தனியாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே இருக்குது, நல்லா லைஃப் வருது. அந்த இதை வந்து கரெக்டாக இழுத்து விட்டு உள்ளே தள்ளி கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கரெக்டாக சிட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சிட் பண்ணுறப்போ கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு அது ஹேண்டில் ஒன்று இருக்கும், சின்ன ஹேண்டில் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த சின்ன ஹேண்டில் அதில் வச்சு அது கூட வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் தான் வந்து அந்த சின்ன ஹேண்டில் வந்து அது எதுக்காகனா எங்கேயாவது மாட்டணும் அப்படின்னு சொன்னால் மாட்டுறதுக்காக தான் அந்த சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் அதில் மாட்டிட்டு நம்ம உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ மேலே டெஸ்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணலாம். ஸோ இந்த மீட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த லைன் வந்து விட்டுடுச்சு ஆர்ம்ஸ் செக் பண்ணுறப்போ. ஸோ அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்றதை. ஸோ எப்பவுமே சால்ட்ரிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் வைங்க. பேஸ்ட் வச்சா தான் நல்லா வந்து சால்ட்ரிங் வந்து பிடிக்கும். பேஸ்ட் இல்லாமல் சால்ட்ரிங் பண்ணால் ட்ரை சால்ட்ரிங் ஆகிடும். ட்ரை சால்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, மேலே பார்க்கறதுக்கு சால்ட்ரிங் பண்ண மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த இடத்துல விட்டுடும். அதனால் வந்து எப்பவுமே வந்து பேஸ்ட்டை வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் லெட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்பெனி ஐட்டமாக வாங்குங்க. நல்ல லெட்டாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இருக்கும். இதே மாவு மாதிரி ஒரு லெட்டெல்லாம் விற்கிது, அந்த மாதிரி லெட்டெல்லாம் வாங்கி பற்ற வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்ட்ரிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, உடனே வந்து விட்டுடும், சீக்கிரமாக ஒயர் வந்து கட் ஆகிடும். நீங்கள் எதில் பற்ற வச்சாலும் சரி அந்த சால்ட்ரிங் சரியாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் கொஞ்சம் நல்ல லெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. அதே சீரிஸ் லைனை போட்டு சின்ன மோட்டர் 12 வோல்ட் மோட்டர் நீங்கள் செக் பண்ணலாம். கண்டென்சர் மட்டும் சார்ஜ் ஆகிடும், என்ன உங்களால் செக் பண்ணி இதில் பார்க்க முடியும். ஸோ வோல்ட்டில் மோட்டர் செக் பண்ணுறதுனால வந்து சின்ன ஒரு லைட்டாக ஒரு அசைவு தான் இருக்கும். ஆனால் லைட் வந்து உங்களுக்கு லைட்டாக பிளிக்கரிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். வெறும் 6 வோல்ட் லைட் இருக்கு இல்லையா, சின்ன லைட்டு, அந்த லைட்டை கூட நீங்கள் போட்டு செக் பண்ணலாம். நான் வந்து கண்டென்சர் வந்து சார்ஜ் பண்ணுறேன். நல்லா இருக்கும். கண்டென்சர் வந்து சார்ஜ் பண்ணி டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை ரெண்டு ஷார்ட் பண்ணிடலாம். ஷார்ட் பண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் செக் பண்ணலாம். ஒரு காயில்,